அந்த ஸ்கூட்டர்ல நின்று அந்த ஹமாரா பஜாஜ் பேனர்ல இருக்கிறாரு. இந்த பஜாஜும் வெஸ்பாவும் தான் 1960s டைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1971 அந்த டைப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போனாங்க. இட்டாலி கோர்ட்ல ரொம்ப வருஷமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்மூத்தா முடிச்சுக்கிட்டாங்க. பஜாஜ் எங்களுடைய டிசைன் அவங்க திருடிட்டாங்கன்னு கேஸ் போட்டு, அப்புறம் இட்டாலி அந்த பிகாகோ வெஸ்பாவுடைய ஃபேமிலியும் பஜாஜ் ஃபேமிலியும் அவுட் ஆஃப் தி கோர்ட் வந்து இட்டாலியில ரொம்ப வருஷமா நடந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் அந்த கேஸ் நடந்துச்சு. அந்த பிராண்ட்ல பஜாஜ் அந்த பிராண்ட்ல வந்து 3 ஸ்கூட்டர் ரொம்ப பாப்புலர். ஒன்னு வந்து அந்த பஜாஜ் செட்டாக், அந்த செட்டாக் என்கிற அந்த பேரு ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு ஸ்கூட்டர், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ். அந்த பிரியா ஸ்கூட்டருக்கு நீங்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த பிரியா ஸ்கூட்டர் டயர் வந்து சிறுசா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பஜாஜ் கப்னு சொல்லி ஒரு 100cc இது பண்ணாங்க. அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இந்த வண்டி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு அஜ்மல் கான் கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த ஸ்கூட்டர் ஆரஞ்சு கலர்ல இண்டிகேட்டரோட இருக்கும். ஃபாரின் ஸ்கூட்டர்ல அவங்க அப்பா அங்கே அட்னாக்ல வேலை பார்த்ததுனால அந்த என்ஆர்ஐ இதுல வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஸ்கூட்டர் வாங்கினா, இது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் உள்ள அந்த சம்பந்தமா பாண்டிச்சேரியுடைய இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிராண்ட் பேரு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது இந்த வெஸ்பா ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் பஜாஜ் ஒரு எக்ஸாம்பிள். பஜாஜ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அடுத்த பதிவுல நீங்க தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டன்.